இப்பொழுது முதலமைச்சர் தனது ஜனநாயக கடமையாற்றுவதற்காக அவர் குடும்பத்துடன் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் மகளுடன் அவர் வாக்களிக்க வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மற்றும் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் கிருத்திகா காந்தி ஆகியோர் அந்த ஸ்டெல்லா மேரிஸில் உள்ள அந்த தேராம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் இப்பொழுது வாக்களிக்க வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினருடன் வருகை புரிந்து வாக்களிக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்ஐடி கல்லூரியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சி, முதலமைச்சரோடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அவரது மனைவி கிருத்திகா காந்தி மற்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் உள்ளிட்டோர் குடும்பத்தோடு அங்கு வாக்களிக்கக்கூடிய காட்சி தேனாம்பேட்டையில் உள்ள எஸ்ஐடி கல்லூரியில் அவர்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஜனநாயக கடமையாற்றும் அந்த காட்சி இப்பொழுது அவர் வாக்குச்சாவடிக்குள் நடந்து சென்று கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் குடும்பத்தோடு வருகை புரிந்து அவரோடு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வேலு மற்றும் அவருடைய பாதுகாப்பு படையினர் மேலும் அதிகாரிகள் புடைசூழ அங்கு முதலமைச்சர் வாக்களிக்க சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனாம்பேட்டையில் உள்ள எஸ்ஐடி கல்லூரியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினரோடு உதயநிதி ஸ்டாலின், கிருத்திகா காந்தி, துர்கா ஸ்டாலின் உள்ளிட்டோரோடு அவர் வாக்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இன்று காலையிலிருந்து வாக்குப்பதிவு மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 9 மணிக்குள்ளாகவே அனைத்து கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் அனைவரும் வாக்களித்திருக்கிறார்கள். முதலமைச்சரும் 9 மணிக்கு முன்பாக இப்போது வாக்களிக்க அந்த வாக்குச்சாவடிக்குள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினின் மனைவி கிருத்திகா காந்தி ஆகியோர் இந்த தேனாம்பேட்டையில் உள்ள அந்த வாக்குச்சாவடியில் வாக்களிக்க அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினரோடு அந்த வாக்குச்சாவடிக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலையில் இருந்தே தமிழகத்தின் முக்கிய தலைவர்கள், அரசியல் பிரபலங்கள் உள்ளிட்ட அனைவருமே அவரவர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஆர்வத்துடன் அந்த வாக்களித்த அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது காலையிலேயே எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையத்தில் உள்ள அவருடைய எடப்பாடி தொகுதி வாக்குச்சாவடியில் அவர் வாக்களித்த காட்சியை பார்த்தோம். இதே போல முக்கிய தலைவர்களான திராவிடர் கழக தலைவர் வீரமணி அடையாறில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். அதே போல ப. சிதம்பரம், டி.ஆர். பாலு மற்றும் கமலஹாசன், விஜய், சிவகார்த்திகேயன், அஜித் உள்ளிட்டோரும் இன்று காலையிலேயே தங்களுடைய வாக்குகளை அவரவர் வாக்குச்சாவடிகளில் செலுத்திய காட்சிகளையும் இன்று பார்த்தோம். இதை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போது தேனாம்பேட்டையில் உள்ள எஸ்ஐடி கல்லூரியில் குடும்பத்தோடு சென்று வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஜனநாயக கடமையாற்றுவதற்காக இப்போது எஸ்ஐடி கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடிக்குள் அவர் சென்று வரிசையில் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.